நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு மனது குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி மத்தேயு 18வது அதிகாரம் வசனம் 19. மேத்யூ சாப்டர் 18 verse 19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம் நிறைய நேரங்கள்ல பொதுவான அர்த்தம் கொள்ளப்படுகிறது. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தா அது பரலோக பிதாவினால அருளி செய்யப்படுங்கிற பொதுவான கருத்தையே எடுத்துக்கொள்றாங்க. ஆனா இந்த வார்த்தைகள் சொல்லப்படுவதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை பற்றி சொல்லியிருக்கிறாருங்கிறத பார்த்துட்டு தான் இந்த வசனத்துக்கு நாம வரணும். அப்படியாக 15வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உன் சகோதரன் உனக்கு விரோதமா குற்றம் செய்திருந்தா அவனிடத்துல போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில அவனுடைய குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தா உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாயின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல சகோதரன்னு சொல்லப்படுகிறது நாம கிறிஸ்துவின் பேர்ல இணைக்கப்பட்ட சகோதரர்களாக இருக்கிறத காண்பிக்குது. அதாவது நம்முடைய சபைகள்ல நம்மோடு இருக்கிற சகோதரர்களையே குறிப்பிடுகிறதாக இருக்கு. அப்படியாக ஒரு சகோதரன் நமக்கு விரோதமாக குற்றம் செய்திருந்தா முதலாவது அவரை ஆதாயப்படுத்திக் கொள்கிற விதமாக அவங்களுக்கு அதை எடுத்து சொல்லணும். அதை அவங்க புரிந்து கொள்ளாத போது 2-3 சாட்சிகளோட அதை அவங்களுக்கு புரிய வைக்க பார்க்கணும். அதையும் அவங்க கேட்கலன்னா சபையில அறிவித்து சபையின் மூலமாக ஒப்புரவாக பார்க்கணும். அப்படியும் இல்லைன்னா அந்த சகோதரன் அஞ்ஞானிய போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு 18வது வசனத்துல, பூலோகத்துல நீங்க எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும், பூலோகத்துல நீங்க எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும்னு மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு கிறிஸ்து சொல்றாரு. இது எதற்காக? சபையில இருக்கிறபடியே பரலோகத்திலையும் இது நிலைவரப்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்வதற்காக. அந்தபடியாக ஒரு சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டு ஒரு மனதோடு செயல்படுவது மிகவும் அவசியமாக இருக்கு. இதையெல்லாம் சொல்லிட்டு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 19வது வசனத்தை சொல்றாரு. உங்கள 2 பேரு தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் இந்த பூமியில ஒருமனப்பட்டிருந்தா, அதாவது 2 சகோதரர்கள் சேர்ந்து ஒருமனப்பட்டு வாசம் செய்வது மிகவும் அவசியமாக இருக்கு. அதுதான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால கேட்கப்படுகிறதாக இருக்கு. ஏன்னா இந்த சகோதரர்கள் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாக இருப்பாங்க. அப்படி கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்கள் பிதாவின் சித்தப்படியே வேண்டிக் கொள்வாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு அது அருளி செய்யப்படுகிற விதமாக இருக்கும். அப்படி 2 பேரும் 3 பேரும் ஒருமனப்பட்டிருக்கும் போது கிறிஸ்துவே நமக்கு மத்தியில இருக்கிறேன்னு சொல்லிட்டு இதற்கு அடுத்தபடியான 20வது வசனத்துல சொல்லியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்படியாக நம்முடைய ஜெபமானது ஒருமனப்பாட்டோடு இருக்கணும். அந்த ஒருமனங்கிறது கிறிஸ்துவினால இணைக்கப்பட்ட சகோதரருக்குள்ளாகிலும் சரி, நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையை தரித்து கொண்டு அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறதுலயும் சரி, அந்தபடியாக நாம வேண்டிக் கொள்வது எதுவுமே நமக்கு பிதாவினால அருளி செய்யப்படும். இதை புரிந்து கொள்ளாம அநேக நேரங்கள்ல 2 பேரும் 3 பேரோ இல்ல அதற்கு மேற்பட்டவங்களோ ஒன்று கூடி ஜெபம் பண்ணாலே அது கேட்கப்படும் நினைக்கிறாங்க. அது அந்தபடியாக அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளார ஒரு மனம் பொருந்தியவர்களாக நாம ஜெபித்துக் கொள்வது எதுவுமே கேட்டுக்கொள்ளப்படுவதாக இருக்கும். கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறாங்க. அவங்களோடு நாம ஒருமைப்பட்டு நாம ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்குங்கிறத இந்த வசனம் தெளிவுபடுத்துது. அந்தபடியாக சபைக்குள்ளார இருக்கிற சகோதரருக்குள்ளார ஒரு மனமானது அவசியமா இருக்குங்கிறத இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்குது. இப்படியாக சபையானது ஒருமனப்பட்டதாக இருக்கணும். அந்தபடியாக செயல்படும் போதுதான் அது பரலோகத்திலும் நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கும். அப்படியான ஒரு சபையாக நாம் எல்லாரும் இயங்குவதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு சபையாக இணைந்திருக்கிற சகோதரர்கள் எல்லாருமே ஒருமனப்பட்டிருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சபையாக இணைந்திருக்கிற சகோதரர்கள் உம்முடைய நாமத்தினால ஒருமனப்பட்டிருக்கணுங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக சபைக்குள்ளார இருக்கிற சகோதரர்கள் மத்தியில ஒரு மனமும் நல்லிணக்கமும் ஏக சிந்தையும் காணப்படுவதற்கு தேவரீர் தயவு பாட்டுங்கப்பா.
சபைக்கு தலையாக தந்தரப்பட்ட கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க ஒருமனப்பட்டிருந்து வேண்டிக் கொள்வதை எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு உம்மிடத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. தேவரீர் எங்களை ஏற்று நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.